சூப்பர் மாடுங்க. ஒரு ஆள் மட்டும் அத்தனை பத்தி பறக்க விடுது. மதுரையில் புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று காலை ஆர்ப்பரிப்புடன் துவங்கியது. 1200 காளைகளை உரிமையாளர்கள் பதிவு செய்திருந்தனர். 900 மாடுபிடி வீரர்கள் பெயர்களை கொடுத்திருந்தனர். பல சுற்றுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. ஒவ்வொரு சுற்றுக்கும் புதிய வீரர்கள் களம் இறங்கினர். வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகளை தீரமுடன் அடக்க வீரர்கள் மல்லு கட்டினர். மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். சூப்பர் வீரர் உத்தரதிக நல்லா பிடிக்கிற ஒரு புரி மாடு வெற்றி பெற்றது. முதலமைச்சர் சார்பா துணை முதலமைச்சர் சார்பா பைக்கும் அழக இருக்காரு. பண்ணலாமா நல்லா கேட்டுக்கோங்க. மாடு வெற்றி பெற்றதுப்பா. குக்கர் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. மாடு சூப்பர் மாடு. மாடெல்லாம் ரொம்ப ஸ்பீடா வருது. இதெல்லாம் வேணாம்ல. அருமையான மாடு. சூப்பர் மாடு. மாடு வெற்றி பெற்றது. வீரோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். மாடுகார பேச கொடுத்துடுங்க. கோவில் மாடுப்பா. மாரியம்மன் கோவில் மாடு. புரிஞ்சு பாரு. மதுரை இடையப்பட்டி மாரியம்மன் கோவில் மாடுப்பா. மாடு வெற்றி பெற்றது. காளைகளின் திமில் தழுவிய வீரர்களும் வீரர்களை பந்தாடி எல்லையை கடந்த காளைகளும் வென்றதாக அறிவிக்கப்பட்டன. களத்தில் நின்று விளையாடிய காளைகளுக்கு பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருந்தது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் உடனுக்குடன் தங்கக்காசு, சைக்கிள், பீரோ என பரிசுகள் வழங்கப்பட்டன. பயங்கரமான மாடா இருக்காங்க. 1 லட்சம் மாட்டுக்காரு பிளஸ் 2 தங்க காசு மாட்டுக்காரே கொடுக்குறாரு. அருமையான காலை, அருமையான வீரர். உற்றாத நல்லா குடி. காலையும் சூப்பர், வீரர் சூப்பர். உற்றாத ஒரு குடி. வீரர் 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 1 லட்சம் 1 லட்சம். நகையில போயிடும். ஒரு ஆள் மாறு வெற்றி பெற்றது. மாறு வெற்றி பெற்றது. இறுதியாக ஜல்லிக்கட்டு முடிவில் 19 காளைகளை அடக்கி வீரத்தை நிரூபித்த திருப்பரங்குன்றம் மாடுபிடி வீரர் கார்த்திக் முதல் பரிசு வென்றார். அவருக்கு 8 லட்சம் மதிப்புள்ள கார் பரிசாக வழங்கப்பட்டது. களத்தில் கம்பீரமாக விளையாடிய மலையாண்டி என்பவரின் காளை முதல் பரிசை தட்டிச் சென்றது. காளை உரிமையாளருக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த பரிசுகள் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி சார்பில் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இது தவிர முதல் பரிசு வென்ற மாடுபிடி வீரர் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு கன்றுடன் கூடிய பசுமாடும் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல் 2ஆம் பரிசு வென்ற குன்னத்தூரைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் அரவிந்த் திவாகருக்கும் 2ஆம் பரிசு வென்ற காளை உரிமையாளர் கார்த்திக் என்பவருக்கும் பரிசாக பைக் வழங்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். மதுரை விலாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் மார்பில் காளை குத்தியதில் ரத்தம் வழிந்தோடியது. மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக இருந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. முக்கியமான அவங்க குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஜல்லிக்கட்டுல இருக்கிற வீரர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணுங்கறீங்களா? உள்ள விளையாட வர பசங்களுக்கு இன்சூரன்ஸ் அது ஒரு இதுனே. காயம் படுறது மட்டும் இன்சூரன்ஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க காயம் பட்டு கஷ்டப்படுறவங்க தானே பிடிக்கிறாங்க. காயம் படுறவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா அவங்க காயத்தை அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். பிரைவேட் ஆர்டி ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன். 5 வருஷம் முடிச்சிருக்கேன். செகண்ட் டைம். ஆனா பெரியவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம். நிலையூர்ல ஆர்டி ஆஃபீஸ், பிரைவேட் ஆர்டி ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன். ஐஏஎஸ் கம்பெனியில். நாங்கள் வடமாடு சொல்லிட்டு விளாட்றோம்னே. எங்கள் டீம் பேர் யூகேஎஸ் பேட்டன்ஸ். 5 வருஷம் ஆண்டுட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பெரிய பயிற்சி தானே. தினம் காலையில் 1 மாதம் முன்னாடி 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிப்போம். எக்ஸசைஸ் பண்ணுறது தானே பெரியது. அரசு வேலை வாய்ப்பு தரணும்னு சொல்லி ரொம்ப நாளா கோரிக்கை இருக்கு. இல்லைண்ணே, நிறைய மாடுபிடி கோரிக்கை வச்சுட்டாங்க. யாருக்குமே இன்னும் நடக்கல. நான் சொல்லி வச்சுட்டு தானே. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? படிச்சு டிகிரி படிச்சவங்களுக்கு ஒரு கிளர்க்கு வேலையோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை, அரசாங்கத்துல ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதும். படிச்சவங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு. நான் வந்து வீரர்கள் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வேற என்ன மாதிரி அங்கீகாரம் தரணும்னு நினைக்கிறீங்க? அதான் இந்த வேலை கொடுத்தாலே போதும். கஷ்டப்படுறவங்க தானே வராங்க. கவர்மெண்ட் வேலை தானே. டிகிரி முடிச்சவங்க நீங்க மத்த ஆளுக்கு தர வேணாம்னே. டிகிரி முடிச்சு வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்தா நீங்க டிகிரி முடிச்சு மாடுபிடி வீரர்களுக்கு வந்து அரசு தரணும்னு சொல்றீங்க. நீங்க படிக்காதவங்க கொடுத்தா கூட கொஞ்சம் குறைபாடு தான். ஆனா படிச்சு டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுத்தாங்க. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த காலனோட பேர் சக்தி காலை. இந்த காலம் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா சின்னம்மா அவர்கள் காலை. அது வந்து இந்த அவனியாபுரத்தில் முதல் அவுத்திருக்கோம். சிறப்பாக விளையாண்டு சிறப்பாக முதல் பரிசு வாங்கியிருக்கு. அது வந்து அதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சரியான தீர்ப்பு சொல்லி சரியான முதல் பரிசு கொடுத்திருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
அதாவது என் பேர் மலையாண்டி, பொன்னமராது பக்கத்தில் பிடாரம்பட்டி. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க கால ஏற்கனவே விளையாண்டுருக்கு 2 ஊர்ல. அது வந்து அரசியல் நோக்கத்தில் ஒதுக்கிட்டாங்க. இன்னைக்கு கரெக்டான முறையில் கலெக்டர் மாவட்ட ஆட்சியார் தீர்ப்பு எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, அங்கிட்டு போய் இப்போ வந்து டிராக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப